காளிமுத்து ஐஜி தான் அதிரடிப்படை தலைவர். நாங்கள் அவருக்கு பேர் வச்சது டீப்னி தலை, தூக்குச்சட்டி மாதிரியே இருக்கும் அவனுக்கு தலை அப்படின்னு அங்கே பேசிக்கும். அவர் என்ன செய்கிறாருன்னா வானொலியில் அறிவிக்கிறார், இன்னும் அரை மணி நேரத்தில் வீரப்பன் கூட்டாளிகள் பிடிவழுவாக இருக்கணும். நாங்கள் போயிட்டோம் 75 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. ஒரு பாறையில் சோறு ஒட்டியிருக்கு, நைஸான அரிசியை வடித்து சாப்பிட்ருப்பாங்க. இருக்கிற பசிக்கு அந்த சோத்தை அள்ளி சாப்பிட்றலாம். அப்போ தான் சொன்னார், அந்த சோத்தை தொட்டுறாதீங்க. காலை சாப்பாடு எங்களுக்கு தேனு தான் நிறைய நாள் உணவாக இருந்தது. தேனா சார்? தேனு அப்படியே சாப்பிட்டுருவீங்க, நக்கிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது எப்படி சார் சாப்பாடு வயிற்று எப்படி நிற்கும்? தேன் அதுக்கு தான். இங்கே அந்த காட்டில் வாழும் போது எதையோ சாப்பிட்ருக்கீங்க, உடம்பு சொல்லாமல் போயிடும், பேதி வயிற்றால போயிடுச்சுன்னா அப்போல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? இல்லை, அதுக்கு பெரியவர் மருந்து வச்சுக்கிறார். ஒருத்தனுக்கு அங்கே பேரே வச்சோம் டீச்சுருட்டிங்க. ஏன்னா டேராக்கில் படுத்துக்கிறவங்க பாதியில் அவனுக்கு வயிற்று வலி இருந்துச்சு. வெந்திரிச்சு வெளியே போய் பயந்துக்கிட்டு யானை அடிச்சுக்கணும் புளியை அடிச்சுக்கணும் பயந்துக்கிட்டு டேராவுக்குள்ளே பேப்பரை வச்சு பிஏ பேண்டு சுருட்டி பக்கத்தில் போட்டான். தேன் எடுப்போம். ஆமாம், சக்கை இருக்கும். அதில் மகரந்தங்கள், இந்த மகரந்தங்கள் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதை அவர் என்ன செய்வார்னா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் தின்றுவார். ஒரு நாள் அப்படி தான் அதை தேனாடையை சாப்பிட்டுட்டு டேரா கட்டி படுத்து கிடக்குறோம் அப்படிம்பாரு. பக்கத்தில் சேர்த்துக்குள்ளி சொல்லுவார், கத்து போலீஸ்கார பசங்க வந்துடட்டு சத்தம் கேட்டு. அதிரடிப்படை காட்டுக்குள்ளே வர்றான்னு நாங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அவன் ஷூ போட்டுட்டு வருவான், ஒரு 30 போலீஸ் வந்தானா ஒரு பாதையை உருவாக்கிடுவான் புதுசாக. நாங்கள் பாதையெல்லாம் உருவாக்க மாட்டோம், எங்கெங்கெல்லாம் சந்து கிடக்கா. இதெல்லாம் சாதாரண மனுஷங்க சாப்பிடவே மாட்டாங்க தம்பி, நான் சாப்பிட்ருக்கேன்னு என்ன சார் சொல்லுவீங்க? சொல்லக்கூடாது, அதை தான் கேட்குறேன். அது வழக்காயிரும். அக்கா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன். கண்டிப்பாக சார். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் தான் உங்கள்கிட்ட. எவ்வளோ அலைச்சல் இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தோடு பேசுகிறீங்க. அந்த மாதிரி இந்த வகையில் உங்களோட பல விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் எல்லோரும் மக்கள் எல்லோரும் கேட்குறாங்க. அந்த வகையில் வீரப்பன் அவர்கள் சார், இப்போ சிட்டினா சாப்பாடு கிடைக்கும் சார், ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது, போட்டால் வந்துடும். பட் ஆனால் வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள்ளே என்ன மாதிரியான சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார், இது பல்வேறு நபர்களுக்கு புரியாமலேயே இருக்குது. ஏன்னா விலங்குகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, மிருகங்கள் இருக்குது, வேட்டையாடியே சாப்பிட்லாம். பட் இருந்தாலுமே சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டம், அதை பற்றி சொல்லுங்களேன். முதல்ல நகரங்களில் இன்றைக்கி நச்சுத்தன்மைகள் பரவி இருக்குது. காடுகளில் ஒரு தூய்மையான ஒரு உணவுகள் நமக்கு கிடைத்தது. முதல்ல வீரப்பனாருடைய பட்னிகளை பற்றி பேசினோம்னா கண்ணீர் வரும்னு நான் நினைக்கிறேன். பூதிப்படுகா என்கிற வனச்சரக அலுவலகத்துக்குள்ள கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கும் போது விடிந்தா டிஎஃப்ஓ சீனிவாசன் உன்னை சுட்டு கொன்று விடுவான் அப்படின்னு ஒரு காடு வாச்சர் சொல்கிறார். அந்த காடு வாச்சர் வீரப்பனாருக்கு உறவினர், தூரத்து உறவினர். அப்போ அவர் சொல்கிறார், வீரப்பனார் கேட்குறாரு, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மட்டும் இருந்தால் கொடு, நான் பார்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் கொண்டாந்து கொடுக்குறாரு இரவில். கைவிலங்கிடப்பட்ட வீரப்பனாருக்கு கைவிலங்கை கலட்டுவதற்கு நல்லெண்ணெய் தேவைப்பட்டது. நல்லெண்ணெய் தள்ளிட்டு கைவிலங்கை உருவி வச்சுட்டு பூதிப்படுகா வனத்துறை பங்களாவில் இருக்கிற கழிவறையின் மூலமாக சுவரேறி குதித்து தப்பிக்கிறார். அவர் தப்பிச்சு 6 நாட்களும் அவருக்கு உணவு காட்டில் விளையக்கூடிய கலாக்காய் என்ற காய் தான். கலாக்காயும் ஊர்ந்து வருகிற தண்ணீர் தான். அந்த கலாக்காய் என்பது எப்போதுமே காய்க்கக்கூடிய ஒரு காய், அது சீசன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ 6 நாட்களும் அவர் கலாக்காயை மட்டுமே சாப்பிட்டு அடுத்த கட்ட போராட்டம் என்ன, அடுத்த கட்ட இலக்கு என்ன என்பதை தீர்மானித்திருக்கிறான் பாருங்கள். இந்த 6 நாள் பசி என்பதை யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஒரே ஒரு காயை மட்டுமே பிடுங்கி தின்னுக்கிட்டே அவன் உடுத்தி இருந்த அந்த உடைகள் கிளிய 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 முள்ளுகள் குத்தி கிடிச்சு கடந்து போகிறார். கடைசியாக கர்நாடக தமிழக எல்லையில் இருக்கிற மலை கிராமமான நல்லூரில் போய் தஞ்சம் அடைகிறார். அன்னைக்கு இரவு ஒரு கிளவி, தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் குடியை சேர்ந்த ஒரு வயதான மூதாட்டிகிட்ட போய் சாப்பாடு இருக்குமான்னு கேட்குறாரு. இரவு 11:30 மணிக்கு. கண்கள் உள் சோர்ந்தது, வாய்கள் தடுமாறியது, கைகால்கள் ஆட ஆரம்பித்தது. வயசு என்ன? 26. அப்போ ஒரு வயசு 26. அப்போ நல்லூரில் போய் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு. ஐயையோ தங்கம்மானே, இப்போ தான் நான் ராகி களி தின்னுட்டு படுத்தேன். ஓப்பார் தெரியுது விளக்கு. அங்கே அந்த வீட்டில் பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் விருந்து கொடுத்துருக்காங்க.
மிச்ச மீதி வச்சுருப்பாங்க, ஏதாவது போய் கேட்டாங்கன்னு வாங்கி சாப்பிடு சாமின்னு அந்த கிழவி சொல்கிறாங்க. அங்கேருந்து நகர்ந்து போகிறாரு. போனால் அங்கே வந்து யாருன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஏமனூருக்காரன், ஆடு மாடு மேய்ச்சேன், சிறுநெறி பாய்ச்சலில் இங்கே செதறி போச்சு, நல்லூர் பக்கம் மாடு வந்திருக்கும்னு தான் தேடி வந்தேன், பசியாக இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமான்னு மக்கள் கொடுத்தார்கள். அதுக்குள்ளே அந்த வயதான மூதாட்டி, தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்ன செய்கிறாரு, உடனே அடுப்பை பற்ற வச்சு கேழ்வரகு களியை உருவாக்கி கொள்ளு குழம்பு செஞ்சு நள்ளிரவு 2 மணி வரை அதிகாலை அந்த திண்ணையிலே படுக்க வச்சுட்டு கேழ்வரகு அந்த உருண்டையை தூக்கி ஒரு துண்டில் கட்டி அந்த ராகி களி உருட்டுவாங்க. அங்கெல்லாம் எப்படி செய்வாங்கன்னா, அடுப்படியில் சட்டியை வச்சா 2 கட்டையை உள்ளே வச்சு சுற்றுவாங்க. அதை சுட சுட உருட்டுவாங்க 2 கையாலையும். இடது கை வலது கையில் பீச்சாங்கைன்னு சொன்னோம்னா அங்கே சாப்பிட முடியாது. அந்த உருண்டைகளை 2 உருண்டை 3 உருண்டையை வாங்கி துண்டில் கட்டிக்கிட்டு பூவரச இலையை வந்து பின்னி அதில் வந்து கொள்ளு அந்த குழம்பை ஊற்றி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து திருப்பியும் அவர் கடந்து வந்த பாதை தான் ஏமனூர். ஆக அன்றைக்கு அந்த மனிதனுக்கு சாப்பாடு என்கிற விடயத்தை யோசித்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அவர் எங்கள்கிட்ட சொன்னது. இப்போ நாங்கள் இருக்கும்போதே எப்படியெல்லாம் பசி அறிந்தோம் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது. இன்னொன்று சொன்னார், மேக்கியம் ரெங்கசாமி படுகொலை செய்யப்பட்ட இடமும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படி நடந்து போயிட்டுருக்குறோம், குழி குழியாக இருக்குது பாறையில். நான் கேட்டேன், இதெல்லாம் என்ன அப்படின்னு. ஒரு காலத்தில் தமிழர்கள் இங்கெல்லாம் வச்சுருக்கான்ப்பா, அதுக்கான இதுதான் அந்த குழியெல்லாம். என்னென்ன பண்ணுங்க, ராகியை வச்சு இடித்து எடுத்துருக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்களும் இங்கே தான் வந்து ராகியை இடிக்கிறதுன்னாரு. எப்படி இடிப்பீங்கன்னு நான் கேட்டேன். ஒரு நாள் அங்கேயே நாங்கள் ராகி இடித்தோம். அதுக்குன்னு ஒரு கல்லை வச்சு உள்ளே செலுத்தி குத்தி அந்த ராகியை மாவாக்கி அது நக்கிற குறையாக தான் நக்கும், ரொம்ப மிஷினில் அரைக்கிற மாதிரிலாம் வராது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், உணவு எவ்வளவு உயிரானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த இடத்துல நான் 4-5 இடத்துல பட்னியாக கிடந்திருக்கிறோம். ஒரு இடத்துல வந்து நடந்து போயிட்டுருக்கோம், பத்தியம் முடிஞ்சு போச்சு. பத்தியம்னா அரிசி பருப்பு வகையில் முடிஞ்சிருச்சு. இரவு ஒரு 7:30 மணி இருக்குது, தீபாவளி காலகட்டம் அது. ஒரு பக்கம் மழை பெய்யுது, ஒரு பக்கம் பசி. நடந்து போயிட்டுருக்குறோம் மழையில் நனைஞ்சு. சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை. எப்போதுமே இந்த அரிசியெல்லாம் இல்லைன்னா நாங்கள் நனைஞ்சிடுறது. அது இருந்தால் நனைய மாட்டோம், டேரா கட்டிடுவோம். விளாமரத்தில் ஏறி விளாம்பழத்தை பிடுங்கி, பயங்கர புளிப்பது, தண்ணியில் போட்டு கரைச்சி அந்த புளிப்பையும் பசியாத்திய பெருமை. அவர் சொல்லுவார் அடிக்கடி, என்னப்பா ஆத்தா பஞ்சு உன விட்டு போச்சுப்பா அந்த பசியில் அப்படிம்பார். ஏப்பா கண்ணே தெரியலப்பா, பசி கொடுங்க அப்படிம்பார். ஒரு முறை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். காவல்துறை வந்து அதிரடிப்படை வந்து சுற்றி வளைச்சிருச்சு வாழங்குழி பள்ளத்தில். எல்லா பொருளையும் விசிறி விட்டு போயிட்டோம். ஏன்னா அது 14 கிலோ மூட்டை, அது தூக்கிட்டு ஓட முடியாது, தப்பிக்கணும்ல. துப்பாக்கியோடு நாங்கள் தப்பிச்சு போனால் அது நடந்த சம்பவம் சாயங்காலம் ஒரு 6:15 மணிக்கு அந்த வாழங்குழி பள்ளம் சம்பவம் நடக்குது. பசியில் நாங்கள் போயிட்டோம். ஒரு இடத்துல போய் சமைக்கணும்னு போனதில் தான் இந்த பிரச்சனை வந்தது. ஆட்டுக்காரங்க கொண்டாந்து காட்டி விட்டான் காவல்துறையை. பசி ஒரு பக்கம், தூக்கம் ஒரு பக்கம், இரவு நடந்து போயிட்டே இருக்கிறோம். ஏன் அதிரடிப்படை ஒரு இடத்துல நிற்கிதுன்னு சொன்னால் குறைந்தது அங்கேருந்து நாங்கள் ஒரு 50-60 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் போய் நிற்போம். இடையில எங்கேயுமே நிற்க மாட்டோம். ஏன்னா திருப்பியும் ஒரு பிரச்சனை வரும். கையில் இருந்ததை விட்டுடிச்சிட்டு வந்துட்டோம். பசி
என்ன செஞ்சேன் தெரியுமா? ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு, பா கொய்ந்தா இந்த ஒரு ஒரு தடவை புதைச்சிமேப்பா அந்த மரத்துக்கிட்ட இருக்கும்ல அப்படின்னாரு. எங்கண்ணா குடவுக்குள்ளே போய் இப்போ போய் தேட முடியுமாண்ணா இருட்டுக்குல அப்படிங்கிறாரு சேத்துக்குழி. ம் பசி பயங்கரமாக இருக்குது. ம் ஆனால் விடியற வரை காத்திருந்தோம். ம் விடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி ம் பதுக்கிய அரிசியை போய் கண்டுபிடிக்கிறோம். ம் அதில் வெள்ளமெல்லாம் பதிச்சு வச்சுருந்தா வெள்ளமெல்லாம் உருகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ம் அரிசி இருந்தது, பருப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. எடுத்து பருப்பையும் அரிசியையும் ஒன்றா கழுவி, உப்பு இல்லை, தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும்? ம் உப்பு இல்லாத சோறையும் உப்பு இல்லாத பருப்பு சோறு சாப்பிட்டோம் பசிக்கு. ம் 5 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சு 6 மணிக்கு சமைச்சு ம் 6:15க்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகண்டு போன வரலாறுகள் உண்டு. ம் அதோட இன்னொரு சம்பவம் பசிக்காக நடந்தது. மேய்க்கரங்கசாமி படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு நாங்கள் மணியாச்சி பள்ளம் பக்கம் வந்துட்டோம். அந்தியூர் வடச்சரகத்திற்கு பகுதியில் புதிதாக வந்தவர்களுக்கு ஆயுத பயிற்சி எடுத்துட்டு ஒரு 8 நாள் 10 நாள் கழித்து கிளம்புறோம் திருப்பி இருப்பிடத்துக்கு. எங்கள் மணிக்கரைன்னு ஒரு இடத்துக்கு. அப்போ இருக்கிற ரேஷன் 2 நாளைக்கு நம்ம நடப்பப்பா, 2 நாளைக்குள்ள ரேஷன் போதுப்பா, அதான் மணிக்கரையில் பதிச்சிருக்கே, அங்கே போய் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம். போனால் 2 நாள் பயணம். 2 நாள் பயணத்தில் போகிறோம் போய் ஒரு இடத்துல உட்காந்து வந்து ஒரு விலங்கு ஒன்று அடித்து சாப்பிட்டுட்டு சோறெல்லாம் ஆக்கி நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு 2-3 மணிக்கெல்லாம் போயிடுவோம்ப்பா அப்படின்ட்டு 11 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு ஒரு மயக்கம். இப்போ கையில் நான் ஒரு டீப்பனியில் மட்டும், டீப்பனின்னா தூக்குச்சிட்டு, ஆக்கிற சோத்தில் மிச்ச சோத்தை எடுத்து அந்த தூக்குச்சிட்டில் கொஞ்சோண்டு மத்தியானம் நம்ம போனால் குளிச்சுட்டாங்கன்னு சாப்பிட்லாமே, இனி இரவு சாப்பாடு தான் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போன சாப்பாடு. போனால் மேய்க்க ரங்கசாமியை புதைச்ச இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட அதிரடிப்படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் பதுக்கி வச்சுட்டு வந்த பொருட்கள் அனைத்தும் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. மேய்க்க ரங்கசாமியினுடைய உடலும் தோண்டி எடுக்கப்பட்டு விட்டது. ஒரே சத்தம் நாங்கள் கிட்டத்தில் போக போக. அப்போ தான் சொன்னேன் பெரியவர்கிட்ட, வீரப்பனார்ட்ட, அண்ணே பிஸ்கட் பாக்கெட்டு சாப்பிட்டுட்டு காகிதம் கிடக்கினேன்னு கேட்கும்போது சொன்னார், மேலே வந்து ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கு, வெறும் வேல்களாக இருக்கும், மணிக்கரை மேலே. கோயிலுக்கு வந்துருப்பாப்பா, யாராவது தின்னுட்டு போயிருப்பான், வா போகிறோம். ஒரு இடத்துல பொந்து தேன் இருந்துச்சு, அதை போய் வெட்டுறதுக்கு போனேன். அடா அப்புறம் வந்து பார்த்துக்கலாம்ப்பா, போங்கப்பா அப்படின்னாரு. நானும் சந்திரனும் தான் முதல்ல போகிறேன் வேகமாக. போனால் அங்கே அதிரடிப்படை குமிக்கப்பட்டிருக்கு. அங்கேருந்து திருப்பி தப்பிச்சு மணிக்கரை உச்சி போய் இறங்குனா அந்த பக்கம் குண்டேரி பண்ணோம். இறங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு இடத்துல பாறை, அது இந்த மலையிலேருந்து இறங்குற பாதை பார்த்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி இருக்கும், மழை தண்ணி அரிச்சு இடக்கு முடக்காக இருக்கும், அதில் தான் இறங்குவோம். ஒரு பாறையில் சோறு ஒட்டியிருக்கு, நைஸான அரிசியை வடித்து சாப்பிட்ருப்பாங்க. இருக்கிற பசிக்கு அந்த சோத்தை அள்ளி சாப்பிட்றலாம். அப்போ தான் சொன்னார், அந்த சோத்தை தொட்டுறாதீங்க, விஷங்கலந்துருப்பான் அப்படிங்கிறாரு. பசியில் தொடலை. நான் துப்பாக்கி அப்படி பிடிச்சி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கியோட அந்த கைப்பிடிக்கிட்ட அந்த தூக்குச்சட்டி, டீப்னி சட்டி, கொஞ்சோண்டு சோறு தொங்கி அது கடற்கடன்னு அடிச்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு, இப்படி ஆடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. போனால் அங்கே இந்த குண்டேரி பள்ளத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், ஒரு 4-5 வீடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாய்கள் குறைக்குது, மழை பிரித்து அடிக்குது. போய் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே டேரா கட்டி உள்ளே நுழைஞ்சி படுத்துக்கிறோம். பசி எல்லாருக்கும். அந்த தூக்குச்சட்டியில் எனக்கு மட்டும் எடுத்துக்கொண்ட கொஞ்சோண்டு பறிக்க, காகிதத்தில் பெஞ்சு வருகிற மழை தண்ணீரை பிடிச்சி அதில் ஊற்றி அதை கரைச்சி 13 பேர் சாப்பிட்ட அனுபவம். பசியால் நான் அடிக்கடி சொல்லுவேன், காடுகளில் இருக்கிற போது மாமிசத்தை சாப்பிடுவோம், சோறை தொட்டுக்கொள்வோம்பேன்.
ம் 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 கொஞ்சோண்டு தான் சோறு எடுத்துக்குவோம், சும்மா தொட்டுக்கிறதுக்காக. ம் ம் மற்றவெல்லாம் மாமிசம் தான். சாப்பாடே மாமிச சாப்பாடு தான். அதே போல் நீங்கள் ஒரு முறை நடந்து போகிறோம், அது அநேகமாக பொங்கல் நேரம், அது ம் பனி கடுமையாக பெய்யுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறோம். நம்ம போனால் 10 நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு வந்த அரிசி பருப்பு அங்கே கடை வந்துடும். ம் அதை வாங்குறதுக்காக தான் போகிறோம். போகும்போதே அரிசி பருப்பு முடிஞ்சது எங்களுக்கு வாங்குறதுக்கு, அதை போய் வாங்குறதுக்குள்ள. அது எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு மாட்டுப்பட்டி போட்டிருக்காங்க, மாடு மேய்ப்பாங்க அங்கே. அவங்கள்ட்ட போய் சாப்பாட்டுக்கு ஏதாவது இருந்தால் ராகி கிளி கொடுங்கன்னு கேட்குறோம். அந்த பெரியவர் என்ன சொன்னார், இல்லைங்க முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னா. ஏதாவது கொஞ்சம் வெளியில் போய் வாங்கிட்டு வந்து தர முடியுமா? தர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா காசு கொடுத்தோம். போன வந்தான், வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தால் போலீஸோடு வந்துட்டான். அப்போ வந்திருக்கிற அரிசி பருப்பை வாங்க போகிற இடத்துல இப்படி ஒரு சம்பளம் நினச்சி அந்த அரிசியும் வாங்கலை, பருப்பும் வாங்கலை. அங்கேருந்து வேறு திசையை நோக்கி நடக்கிறோம். 3 நாள் நடந்தாங்க சாப்பிடாம. எப்படி சாப்பிடாம நடக்கிறது? விளாம்பழத்தை பிடுங்கி சாப்பிட்டோம். இதோட கொடுமை என்னென்னா, எந்த பழமும் ஜனவரியில் காய்க்க பழம் இருக்காது. தேடுறோம் ஏதாவது ஒரு பழம் கிடச்சா சாப்பிட்றலாமே. மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஈச்சம்பழம் பழுத்துரும், மார்ச் ஏப்ரலில் மாம்பழம் பழுத்துரும், மார்ச் ஏப்ரலில் நாவல் பழம் பழுக்காது, அது ஜூன் ஜூலையில் தான் பழுக்கும். அப்போ அந்த நேரத்துலையும் எங்களுக்கு வந்து ஏற்கனவே வீரப்பனார் பூதிப்படுகாலேருந்து தப்பிச்சு வரும்போது சாப்பிட்ட கலாக்காயும் விளாம்பழமும் எங்களை பசியாற்றியது. நான் முதவே சொன்னல, மணிக்கரையில் வந்து தங்கியிருந்தோம், ஆயுத பயிற்சி எடுத்தோம்னு சொன்னல. அங்கே மாமரங்கள் கூட மத்தியான சாப்பாடை தவிர்க்கணுங்கிறதுக்காக, ஏன்னா அரிசி பத்தியம் குறையுது இல்லை, அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் பழத்தை சாப்பிடுவோம், பண்ணு சாப்பிடும். அந்த மாம்பழம் இருக்குல்ல, புளியம்பழத்தோட மோசமாக பிடிக்கும். மாங்காயல் காய் இல்லை, பழமே பிடிக்கும். பழமே பிடிக்கும். ஆமாம், நீங்கள் காட்டில் வாழ்கிற எந்த மாமரமும் இனிக்காது, புளிக்கும். அது புளிக்கும். அதைத்தான் சூறாமன்றியும் முள்ளமன்றியும் வள்ளு அப்படியே சப்பி எடுத்துரும், அதை அதுக்கு பிடிக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த மாம்பழத்தை தோலை உரிச்சிட்டு அந்த சதையை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கசைஞ்சு கொட்டையெல்லாம் வெளியில் வெறுமனேன்னு அள்ளி போட்டுட்டு அதில் சர்க்கரையை குட்டி, சுகர் குட்டி, ஜூஸ் மேங்கோ ஜூஸ் கையாலேயே அடித்து குடிச்சிட்டு போனோம். மதிய சாப்பாடை தவிர்த்தோம். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே எல்லா பொருளும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அரிசியும் பருப்பும் முடிஞ்சு போகும். ஆனால் மாமிச வத்தல் எங்கள்கிட்ட கையில் இருக்கும். மாமிச வத்தல் சுக்கா சொல்கிறீங்களா? சுக்கா இல்லை, காஞ்ச கறி. ஓகே. இந்த காஞ்ச கறி என்ன பண்ணுவோம்னா, துண்டு துண்டாக வெட்டி கல்லை போட்டு நச்சு வெந்நீரில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்து அதை வறுக்கிறது. வறுத்த மாமிச வத்தல்கள் எங்களுக்கு பசியாற்றியது எத்தனையோ நாள். இப்போ ஒருத்தரை வந்து, இப்போ எடுத்துக்காட்டு ராஜ்குமார் அழைத்தல், இப்போ ஒரு முக்கியமான சம்பவம், வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல், இப்படி மிக முக்கியமான சம்பவங்கள்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அடிச்சிட்டோ அல்லது ஒருத்தரை தூக்கிட்டாவோ சாப்பாடு அவசியம் இல்லை. அங்கே கடலை மாவு தான் எங்களுக்கு உணவே. கடலை மாவு என்ன சார் பண்ணுவீங்க? காராச்சேவு செஞ்சுருவோம். அது செஞ்சு சாப்பிடுங்க. எண்ணெயில் பொரித்து எல்லா காராச்சேவையும் எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கிலோ கொடுத்து தனியாக வயிற்றில் அது ஒரு மூட்டை தொங்கும். போகும்போதே குறிச்சிக்கிட்டே போகிறது. நீங்கள் கடலை மாவில் செஞ்ச எந்த பொருள் சாப்பிட்டாலும் பசிக்காது. திம்முன்னு இருக்கும். தண்ணியை குடித்தா ஒரு வேளை சாப்பாடு முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான சம்பவங்களுக்கு நாங்கள் அங்கே வந்து என்னென்னா, காராச்சேவை ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு ஆளுக்கும் 13 பேர்னா 13 கிலோ செஞ்சுருவோம். அந்த அளவுக்கு சட்டியில் போட்டு உருட்டுவோம். அப்படி சம்பவங்கள் சில இடங்கள்ல நடந்தது. ஒரு முறை இப்படி தான் நடந்து போயிட்டுருக்கோம். அதிகாலை நடைப்பயணம். அது
3 மணிக்கு எந்திரிச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கோம். தூக்கம் ஒரு பக்கம் அடிக்குது. ம் அப்போ வந்து சமைச்சா தெரிஞ்சுவோம். மலை மலை முகடுகளில் நடந்து போயிட்டுருக்குறோம். ம் கீழேருந்து எவனாவது பார்த்துட்டா புகை வருதேன்றுவான், ம் நெருப்பு தெரியுதேன்றுவான். நடங்க நடங்க நடங்கன்ட்டு போயிட்டே இருக்கோம். ம் அப்போ இரவு ஒழுங்காக சாப்பிடல. கொஞ்சோண்டு இருந்ததை எல்லாரும் கலந்து சாப்பிட்டு ம் சத்த நேரம் அசதியாக படுத்துட்டு விடிய காலம் 3 மணிக்கு அந்த பயணத்தை தொடர்ந்தோம். கையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது உணவுப் பொருள். மலைத்தேன். தேனு தேன். தேன் அந்த தேனை நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்னா, புழிஞ்சு அதை சாராக எடுத்து ம் ஒரு சட்டியில் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அதில் ஏலக்காய் விதையை கொட்டிடுவோம். ம் அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பாட்டில் கொடுத்துருவாங்க. ம் பாட்டில்னா பாட்டில் இல்லை, ம் டப்பா மாதிரி ஒன்று கொடுத்து அதில் ஊற்றி வச்சுக்குவோம். காலை சாப்பாடு எங்களுக்கு தேன் தான் நிறைய நாள் உணவாக இருந்தது. தேனா சார்? தேனு அப்படியே சாப்பிட்டுருவீங்க? நக்கிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் சாப்பாடா? அதான் சாப்பாடு. அது எப்படி சார் சாப்பாடு? வயிற்று எப்படி சார் நிற்கும்? தேன் அதுக்கு தான் அதை காய்ச்சிறது. பச்சை தேனாக குடித்தா வயிற்றால போயிடும். அதான் அதிகமாக குடித்தா ஆ அதுக்கு தான் காய்ச்சி எடுத்துக்கிறது. அதுக்கு தான் காய்ச்சது. அதுக்கு தான் அதை கொதிக்க கொதிக்க காய்ச்சி அதில் ஏலக்காய் விதையை போட்டு சாப்பிட்டோம்னா அது சிறந்த உணவு, காலை உணவு. நக்கி குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ம் இப்படியும் எங்களுக்கு பசியாத்தியது. பண்ணாரியம்மன் கோயிலுக்கும் நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ம் திம்ப மலைப்பகுதி, ம் மைசூருக்கு போகிற வழித்தலம். கிழக்கு பக்கம் தென் துருவம் வட துருவம்னு 2 கிராமம், மலை கிராமம். ம் அங்கேருந்து கடந்து இறங்கி வந்து ஒரு இடத்துல போய் உட்காருவோம் அப்படின்ட்டு இளைப்பாக இருக்கிற போது தொட்டுக்க ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு தேள் தான் கிடச்சிது எங்களுக்கு. ம் அந்த காட்டில் தேள் அதிகம். கருப்பு கருப்பு கல்லாக எங்கே பார்த்தாலும் கிடக்கும். அதை பிரட்டினோம்னா சோடி சோடியாக இருக்கும். ம் 2 குச்சி வச்சுக்கிடுவோம். வாய்ப்பக்கம் ஒரு குச்சி, கொடுக்கு பக்கம் ஒரு குச்சி. கொடுக்கு பக்கம் இருக்கிற குச்சியை ஒரு அழுத்தணும்னா கொடுக்கு அந்து போவோம். ம் உயிரோட பிடிச்சிருவோம். கொடுக்குல தானே விஷம். விஷம், ஆமாம். உயிரோட பிடிச்சி கொண்டாந்து இவ்வளவு பிடிப்போம். ம் பிடிச்சி வயிறில் வந்து பிளேடை வச்சு வாரினோம்னா வெறும் மண் துகளாக இருக்கும். ஆ இல்லைன்னா சின்ன சின்ன எறும்புகளை தின்றுருக்கும். ம் அதெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு கழுவி அலசிட்டு 65 போட்டோம். தேள் 65. ஆமாம், தேடு 65. தேள் 65. 65னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. சிக்கன் 65ங்கிறான். ஆமாம். அது 65 நாள் தான் அந்த கோழி வாழும். ம் அதுக்கு மேலே அது வாழுதுன்னு சொன்னால் அது சக்கை. ம் அதுக்காக அந்த 65ன்னு பேர் வந்துச்சு. ம் இப்போ பீஃப் 65லாம் வந்துடுச்சு. ம் அது மாதிரி நாங்களும் இப்போ தேள் 65ன்னு சொல்கிறோம். வறுத்து ம் எடுத்து சாப்பிட்டா இறால் மாதிரியே இருந்தது. நல்லா ருசியாக இருந்தது சார்? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நான் முதல்ல அதை தொடரும்போது என்னென்ன தேலை போய் ஆ அடப்பாப்பா நீ தின்னு பார்ப்பான்னாரு. ஆ இப்படித்தான் எங்களுடைய பசிகள் நிறைய இடங்கள்ல. சார் இதை கூட சாப்பிட்ருக்கேன்னா என்ன என்ன இப்போ தேள் சொன்னீங்க, வேற ஏதாவது இதெல்லாம் சாதாரண மனுஷங்க சாப்பிடவே மாட்டாங்க தம்பி, நான் சாப்பிட்ருக்கேன்னா என்ன சார் சொல்லுவீங்க? சொல்லக்கூடாது. அதை தான் கேட்குறேன். அது வழக்காயிரும். அப்படி விஷயங்கள்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். என்ன சார்? காட்டு விலங்குல மிக முக்கியமான ஒரு விலங்கு. அது பார்த்தா யாருமே சாப்பிட முடியாது. முஸ்கோந்தி, கருங்குரங்கு. கருங்குரங்கு கருங்குரங்கு சாப்பிட்டீங்களா? அது பேரே முஸ்கோந்தின்னு சொல்லுவாங்க. அது முகத்தை பார்த்தா, கையை பார்த்தா, காலை பார்த்தாவே சாப்பிட முடியாது, அவ்வளோ கருப்பாக இருக்கும். முதல்ல நான் எனக்கு செஞ்சு கொடுக்கும்போது என்னன்னே தெரியாமல் செஞ்சு கொடுத்தாரு. இது சொன்னால் சாப்பிட மாட்டேன். நான் நல்லா திரட்டி நான் மேய்க்கிய ரங்கசாமி. நல்லா இருக்கேப்பா, நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் எடுத்து தின்னு பார்த்தா சூப்பராக இருக்குன்னு. என்ன கறின்னு? உடும்பு கறின்னாங்க. தின்னு முடிச்ச முறைக்கு தான் காட்டுறாங்க தலை இதான். என்ன குரங்கு கறி தாப்பா அப்படின்னாரு. எனக்கு வாரி தூக்கி போடுச்சு. அதுலேருந்து என்னென்னா ஒமட்டல் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் விட்டேன்னா என்ன அவ்வளவு சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம், அதெல்லாம் இப்போ கிடைக்காது. ஆமாம், அது அப்போ சாப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ எங்களுக்கு வாழ்க்கையில், காட்டு வாழ்க்கையில் அது கிடைச்சது. அது சொல்லாமையே வந்து நம்மளை திங்க வச்சாங்க. ஓகே. உடும்பு கறி, உடும்பு சாப்பிட்ருக்கீங்க? உடும்பெல்லாம் நிறைய. நீங்கள் உடும்பெல்லாம் கணக்கிலடங்காத உடும்புகள். அது நல்லா இருக்கும். உடும்பு என்னன்னா சதையும் எலும்புமா இருக்கும். அதை சப்பி எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்.
மொறுன்னு திங்க முடியாது திரிக்க மீன் மாதிரி. ம் 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 எலும்பு வந்து வலுவாக இருக்கும், முதுகெலும்பெல்லாம். ம். இப்படியான இந்த விஷயங்கள்ல சார் எப்பயாவது சாப்பிடாம இருந்திருக்கீங்களா சார்? பட்னி சப்பாத்தி எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் தான். அதாவது உங்களுக்கு ஒன்று சொல்லணும். வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு ம் காராச்சேவே முடிஞ்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா காளிமுத்து ஐஜி தான் அதிரடிப்படை தலைவர். ம் நாங்கள் அவருக்கு பேர் வச்சது டீப்பனி தலையன். டீப்பனின்னா தூக்குச்சிட்டி. ம் தூக்குச்சிட்டி மாதிரியே இருக்கும் அவனுக்கு தலை அப்படின்னு அங்கே பேசிக்குவோம். ம் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா வானொலியில் அறிவிக்கிறார், இன்னும் அரை மணி நேரத்தில் வீரப்பன் கூட்டாளிகள் பிடிபடுவார்கள்னு. ம் நாங்கள் போயிட்டோம் 75 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. ம் இவங்க தேடுறது இங்கே நீதிபுரம் மலைகளில் தேடிட்டு இருக்காங்க. ம் அதுக்கப்புறம் பார்த்தா தாமரைக்கரை முற்றுகை அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்க. நாங்கள் வானொலியில் கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். ம் அப்போ வந்து எங்களுக்கு சாப்பாடு காராச்சேவு முடிஞ்சு போச்சு. ம் 9 நாள் பயணம் அது. ம் நாங்கள் போயிட்டோம், மாயாறு பக்கம் போயிட்டோம், இங்கே இல்லை. ம் ஊட்டி வடபுறம் பகுதிக்கு போயிட்டோம். ம் அப்போ சாப்பாடு இல்லை. ம் நாங்கள் போனது என்ன, எதுக்கு வேலை செய்ய போனவன். காராச்சேவு தான் சாப்பாடு, அதுவும் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது. ம் நேற்று இரவு சாப்பிட்டோம், இரவெல்லாம் நடந்தோம். காலைல ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், போய் படுத்து தூங்கிட்டோம். பள்ளத்தாக்கு பகுதிகளில் போய் படுத்துட்டோம். விடிஞ்சு எந்திரிச்சா பத்தியம் இல்லை, அரிசி பருப்பு எதுவுமே இல்லை. என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, மயாத்தில் வந்த தண்ணியை குடிச்சுட்டு காலை நடைமுறைத்தை தொடங்கிட்டோம். போகிறோம் 11, 12, 1, 2 பசி. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் நடக்க முடியல. என்ன செய்யலாம், சரி உட்காருங்கப்பா, நான் ஏதாவது போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க 2 பேரும், சேத்துக்குழியும் வீரப்பனாரும். போனவங்க 4 மணி வரை வரல. ராத்திரி சாப்பிட்டது பழங்கள் ஏதாவது கிடச்சா சாப்பிடலான்னு பார்த்தா உன்னிப்பழம் மட்டும்தாங்க இருக்குது. இந்த உன்னிப்பழத்தை பிடிங்கி எல்லாம் பசியாற்ற முடியாது. இது உத்துணூண்டு சூறாம்பழம் மாதிரி இருக்கும். பசியில் அதையும் நாங்கள் போய் பறித்து தான் தின்னோம். அன்னைக்கு வந்து என்ன செய்கிறான்னா கட்டுக்கொடின்னு காட்டுகளில் கிடைக்கும், பாறை இடுக்குகளில் நிறைய அப்படியே இதுங்க. அந்த கட்டுக்கொடியை பிடுங்கி சர்க்கரை இருந்துச்சு, சர்க்கரையை போட்டு அதில் பிசைஞ்சு அதை வடிகட்டி மூலிகை அல்வா செஞ்சு தின்னோம் 1 மணி நேரம். அது பொசுக்குன்னு மொழுப்புன்னு ஓடி போயிடும் வயிற்றுக்குள்ள. பசி தாங்காது, ருசி தாங்கும். அதை தின்னுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்க வந்துட்டாங்க. என்னென்னா எங்கேயுமே ஒன்றும் கிடைக்கல. நாங்களும் போய் தென்துருவம் பகுதியெல்லாம் போய் கேட்டு பார்த்தோம், கொடுக்க பயப்படுறாங்க, என்ன செய்யலாம். சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து சிக்கரசம்பாளையம் போய் சத்தியமங்கலம் வனப்பகுதி சந்திரன் கூட்டிகிட்டு போயிட்டேன், அதுதான் அவங்க ஊர். அப்புறம் அங்கே போய் தென்னை மரத்தில் ஏறி தேங்காயெல்லாம் பறித்து தண்ணியை குடிச்சிட்டு தேங்காயும் தின்னுட்டு அப்போ அங்கே ஒரு மோட்ரு ரூம் இருந்துச்சு, அந்த மோட்ரு ரூமில் எல்லோரும் படுத்துட்டோம். அப்புறம் விடிய காலம்தான் சந்திரன் போய் அவங்க வீட்டில் அவங்க உறவினர்கள் வீட்டில் எல்லாம் போய் அரிசி பத்தியை வாங்கிட்டு வந்தான். கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோ அரிசியை தூக்கிட்டு வந்தான் ஒரே ஆள். பருப்பு வாங்கிட்டு வந்துட்டேன், ரேஷன் கடை பருப்பு, இந்த சிவப்பு கலரில் சின்னமாக இருக்குமே அந்த பருப்பையும் வாங்கிட்டு வந்துட்டான். அந்த பகலில் எங்களால் பசியாற்ற முடியவில்லை. மறுநாள் காலையில் தான் நாங்கள் சமைச்சோம். ஆக கிட்டத்தட்ட 24 மணி நேரம் மட்டுமல்ல, 24 மணி நேரம் 36 மணி நேரம் சாப்பிடாமே கிடந்தோம். இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் இன்றைக்கும் மறக்க முடியாது. சிக்கரசம்பாளையத்துக்கு போய் தான் நாங்கள் சாப்பிட்டோம். சார் சாப்பிடாம இருந்தால் கோபம் வரும், யாராவது எரிச்சலாகும், அந்த மாதிரி உங்களோட மென்டாலிட்டி அங்கே எப்படி இருக்கும், மனநிலை? அதை பக்குவப்படுத்திக்கிறதா. போராளிங்கிறவன் வந்து அதெல்லாம் கடந்து தானே வர முடியும். எனக்குலாம் சாப்பிடலாம் கோபம் இல்லை, ஏதாவது சொன்னால் டென்ஷன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது. சில பேர் பசியில் பீடி குடிப்பான், சிகரெட் அடிப்பான், அந்த புகையாவது போய் வயிற்று நிரப்ப. நம்மளுக்கு அந்த பழக்கங்கள் இல்லை. ஓகே சார், அதுவுமே கேள்வியாக இருக்குது, நான் அப்புறம் வரேன் சார். இப்போ என்னைக்காவது ஒரு நாள் சோறு குழம்பு பொரியல் ரசம் வடை பாயாசம் இது மாதிரி எதாவது சாப்பிட்றீங்க? அந்த மாதிரி சாப்பிட முடியாது. சாம்பார்னா பொதுவாக அங்கே வந்து என்னென்னா பருப்பு இருக்கும், சின்ன வெங்காயம் கிடக்கும்,
கடுகு கிடக்கும், சீரகம் கிடக்கும், எண்ணெய் தாளிப்போம். வேற அதனால எதுவுமே சாம்பார் அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். வேற எதுவுமே அங்கே இருக்காது. சத்தி மசாலா சாம்பார் தூள் போட்டு தான் சமைப்போம். ம் சூப்பராக இருக்கும். அது நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே. சோறு வடிச்சுக்குவோம். சோத்தில் இந்த சாம்பாரை ஊற்றி பேசிஞ்சு அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ம் அங்கே என்ன விருந்துக்காக போயிருக்கிறோம். இல்லை இருந்தாலும் ஒரு சாதாரணமான காடுகளில் காய்கறிகள் இல்லை. ஓகே. இல்லை இருந்தாலும் சுண்டக்காய் கிடைக்கும். ஓகே ஓகே. சுண்டக்காய் கிடைக்கும். பயங்கர கசப்பாக இருக்கும். பிடிங்கி சாம்பார் வைக்க முடியாது. ஆமாம். வத்த குழம்பு வேணால் வைக்கலாம். வத்த குழம்பு அதையும் பிடிங்கி காய வைக்கணும்ல. ஆமாம். அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லையே. ஆ ஆ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்திக்காய் சாம்பார் நாங்கள் வைப்போம். ம் நல்லாயிருக்கும் ஓரளவு. காயின்னு சொன்னால் அத்திக்காய். ம் கருவேப்பிலைக்கு காடுகளில் பஞ்சம் இல்லை. ம் கருவேப்பிலை உருவி போடலாமே ஒழிய திங்க முடியுமா? ஆமாம், எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்காயை நாங்கள் வெட்டி குழம்பு வச்சுருக்கோம். ஆனால் சாப்பிடவே முடியாது. பயங்கர புளிப்பாக இருக்கும். அதில் சர்க்கரை அள்ளி குடிக்கும். மாங்காய் மண்டி அதுக்கு பேர். நீங்களே வச்சுக்கிறது? நாங்களே வச்சுருக்கோம். மாங்காய் மண்டின்னு ஒன்றை வச்சு சாப்பிட்றது. ஓகே சார். காடுகளில் புளி கிடைக்கும். புளிய மரம் நிறைய. புளிக்கும். புளியும் கிடைக்கும், புளியும் கிடைக்கும். ஆமாம், 2 புளியும் கிடைக்கும். அந்த புளியை சாப்பிட முடியாது, அந்த புளியை சாப்பிடுவோம். இதை விட மீன் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். மீன் பிடிக்கிறதுங்கிறது அங்கே ஒரு முறை இருக்குது. பொருச மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தினுடைய இலையை உருவி, இப்போ ஒரு குட்டை இருக்குது, அந்த குட்டையில் வந்து நெஞ்சளவு குட்டை உள்ள மீன் கிடக்கு. பார்த்து இறங்கணும், இல்லைன்னா பெரும்பையை கிடப்பேன் அப்படிம்பாரு. பெரும்பைன்னா மலைப்பாம்பு. அது கிடக்கக்கூடாதுங்க. இப்போ அதை பார்த்து தான் நாங்கள் இறங்குவோம். அதை இறங்கும் போது அதனுடைய தடம் தெரியும். அந்த சகதியில் தடம் இல்லை அப்படின்னா அங்கே பாம்பு இல்லை. அதை உத்து பார்ப்போம், சுற்றி பார்ப்போம், ஏதாவது ஒரு தடம் கொடுத்துருக்கா, எந்த விலங்கு அடிக்கடி இங்கே வந்திருக்கு. மான் போய் தண்ணி குடிச்சிருக்கும். சில இடங்களில் யானையும் போய் தண்ணியை வாரி மேலே அடிச்சிருக்கும். அப்போ அந்த மீன் பிடிக்கிற முறை என்னென்னா, அந்த பொருச மரத்தினுடைய இலைகளை பிடுங்கி அந்த தண்ணி ஓரத்தில் போட்டு கட்டைகளை வச்சு நச்சு கமன்னு வாசம் வரும். அப்படியே மண்ணோடு அள்ளி அந்த இலையை அந்த தண்ணிக்குள்ளே தூவிட்டு இறங்கி 2 ஆள் இறங்கி ஒரு கலக்கணும்னா எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற மீன் வெளியில் வந்து துடிச்சிடும். மயக்கத்தில் துடிக்கும் போது பொறைக்கிறோம். அப்படியே எடுத்துடுவீங்க? அப்படியே எடுத்து பொறிக்கிறதான், குழம்பு வைக்கிறதான், கருவாட்டுக்கு காய வைக்கிறதான். அது பிடிச்சிரும். ஒரு 6 கிலோ 7 கிலோன்னு பிடிச்சிரும். நிறைய பிடிச்சி. இப்போ இருக்கிற மீனெல்லாம் மிதந்துடும். அதனால் அது ஒரு ஆமாம். இந்த மாதிரியெல்லாம் காடுகளில். ஓகே. மனிதன் வந்து என்னென்னா, காடுகளை தேர்வு செய்கிற போது சோறு மட்டும் அங்கே கிடச்சிருச்சுன்னா ஒரு வயலும் காட்டை விட்டு வெளியில் வர மாட்டான். அவ்வளோ நிம்மதியான. நான் என் வாழ்க்கையில், நான் இன்றைக்கி அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன். போட்டிகள் இல்லை, பொறாமைகள் இல்லை, இருமாப்பு இல்லை, ஏளனம் இல்லை, காரிதி உமிழ்தல் இல்லை. கைகோர்த்து களம் காண்கிற இடத்துல கையில் துப்பாக்கி இருந்தாலும் கூட எந்த விதமான பகை உணர்வும் இல்லாமல் ஒரு பங்காளிகளாய் வானாந்தர காட்டுக்குள் வாழ்க்கையை நடத்தியவர்கள் நாங்கள். இன்னைக்கு அரசியலில் பார்க்குறோம், அரசியலில் நான் இருக்கிறேன், படு கேவலமாக இருக்கு. பொறாமைகளும் போட்டிகளும் இருமாப்புகளும் ஏளனங்களும் காரி உமிழ்தலும் பின்னால் பேசுவதும் முன்னால் முட்டுவதும் என்கிற அயோக்கியத்தனமான அரசியல் இன்னைக்கு இருக்கு நாட்டில். நாங்கள் ஒரு அரசியல் பாதையை தேர்வு செய்தவர்கள். அது ஆயுத அரசியலாக இருந்தாலும் இங்கே அகிம்சை அரசியல் மோசமாக இருக்குது, ஆயுத அரசியல் தெளிவாக இருக்கு. அதுக்காக நீங்கள் ஆயுதம் எடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நிம்மதியான வாழ்க்கை. ஓகே சார். இப்போ பேசும்போது சொன்னீங்க, ஸ்மோக் பண்ண வந்து புகை உள்ளே போய் பசியை கட்டு. யாருக்காவது உங்கள் கூட்டத்தில் யாருக்காவது அந்த பழக்கம் ஏதாவது? இல்லை, பேபி வீரப்பனுக்கு பீடி குடிக்கிற பழக்கம் இருந்தது. ஓகே. அதே மாதிரி மேக்கே ரெங்கசாமிக்கு அந்த பழக்கம் இருந்தது. ட்ரிங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, கிடைக்காது, அதுக்கு போக மாட்டாங்க. பீடியே கிடைக்கலன்னா இலையை உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது உள்ளே கிடைக்கும். உள்ளே வந்து இந்த அரச இலை இருக்குல்ல, அதை சுருட்டிடுவாங்க. காஞ்சி போன இலையை சுருட்டி வச்சுக்கிட்டு சும்மா ஊதிக்கிட்டு கிடப்பாங்க. அவங்க மென்டல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது வச்சு இழுத்துக்கிட்டே இருக்கணும். புகை வருதோ வரலையோ இழுப்பானுங்க. என்னன்னு கேட்டால் சிரிக்கிறது, போஞ்சு உள்ளே போவோம், உதறி சுட்டு பிடிச்சிப்பா அப்படிம்பாங்க. இப்படித்தான் அவருடைய பீடி சிகரெட்டுங்கிற ஒரு காலத்தில் வந்து கருப்பன், ஆறுமுகம் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரங்கள்லாம் வந்து கடுமையாக சாராயம் குடிச்சிருக்காங்க. உள்ளே சாராயம் காய்ச்சிருக்காங்க கூட்டத்தில். இதெல்லாம் இருந்திருக்கு. அதை அவங்க வந்து அப்போ போராளியே வரல. அவங்களாம் ஏதோ சந்தன மரம் வைரப்பன்ட்ட போனால் சம்பாதிக்கலாம், காசு கிடைக்கும்,
ம் அப்படின்னு வந்த ஒரு கூட்டம். ம் அவங்களாம் சாராயமே காய்ச்சிக்கணும். அப்போல்லாம் 200 பேர் 300 பேர் இருந்திருக்காங்க கூட்டத்தில். ஆம்பளையும் பொம்பளையுமே சாராயம் காய்ச்சி குடிச்சிருக்காங்க. ம் ஏன் நம்ம துப்பாக்கி சித்தன் ம் பீடியெல்லாம் குடிச்சிருக்கிறாரு. அவர் ம் சரக்கடித்த மனுஷன்தான். காட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூய்மையாகிக்கிட்டார், அவ்வளோதான். இதில் வந்து மேகே ரங்கசாமி, அவன் வந்து பேபி வீரப்பன்லாம் பீடிக்காக அலைஞ்ச காலகட்டங்கள்லாம் நிறைய. ம் என்ன செய்யாங்கன்னா, காட்டுவாசிகள் ஏதாவது அரிசி பருப்பு வாங்கிட்டு வராங்கன்னா தனியாக காசு கொடுத்து விடுவாங்க. 2 கட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு. ம் அதை நாங்கள் கண்டுக்கிறதில்ல, அவரும் கண்டுக்க மாட்டார். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் போய் பிடிச்சிட்டு வருவாங்க. ம் ம் நாங்கள் சொல்கிறது, காட்டை பற்ற வச்சுட்டு வந்துருங்கடா, ம் எரிஞ்சு தொலையட்டும் ம் அப்படிம்பாரு உட்காந்துட்டே நக்கலாம். ம் ஆனால் சிகரெட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே கிடைக்காது. அதான் பீடி குடிப்பானுங்க. ஓகே சார். நாங்கள்லாம் அதை துறந்தவர்கள், அதெல்லாம் நாங்கள் விரும்ப மாட்டோம். ஓகே போராளிகளாக போனதுக்கு பிறகு அதே மேகே ரங்கசாமியே வந்து அதை விட்டுட்டான். ஓகே போராளிகளாக மாறுகிற போது விட்டுட்டான். ஓகே இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் காட்டுது. ஓகே சார். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. சார், இப்போ ஏதாவது நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே வயிறு ஒத்துக்காது, பின்னாடி பிடிங்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த காட்டில் வாழும்போது எதையோ சாப்பிட்ருக்கீங்க, உடம்பு சொல்லாமல் போயிடும், பேதி வயிற்றால் போயிடுச்சுன்னா அப்போல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? இல்லை, அதுக்கு பெரியவர் வந்து மருந்து வச்சுருக்கிறார். ம் வயிற்று வலி மாத்திரை, பேதி மாத்திரையெல்லாம் வச்சுருக்கிறாரு. ம் உங்களுக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். தேன் ஆடை இருக்குல்ல, தேன் எடுப்போம், ஆமாம், அது சக்கை இருக்கும். சக்கை இருக்கும், அதில் மகரந்தங்கள் இருக்கும். ம் இந்த மகரந்தங்கள் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ம் அதை வந்து அவர் என்ன செய்வார்னா, ஆசைப்பட்டு எல்லாத்தையும் தின்றுவார். சக்கையோடு திம்பார், சலுப்புன்னு. ஓ, இவர் சாப்பிடுவார், வீரப்பனார் சாப்பிடுவார். வீரப்பனார் சாப்பிட்டு ஒரு நாள் அப்படி தான் அதை தேனாடையை சாப்பிட்டுட்டு டேரா கட்டி படுத்து கிடக்குறோம். ம் அது நெஞ்சு கறிக்கும். ம் அதை சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும். இவர் நெஞ்சை கரிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ம் அப்படிம்பாரு. ம் பக்கத்தில் சேத்துக்குழி சொல்லுவார், கத்து, போலீஸ்கார பசங்க வந்துடட்டுப்பா சத்தம் கேட்டு அப்படிம்பார். ம் வாந்தி வந்துடும் ஒரு கட்டத்தில். ம் போய காடே அதிர்ற மாதிரி வாந்தி எடுப்போம், வான்னு எடுப்பார். ம் சொன்னால் கேட்க மாட்டான், வார் கத்திக்கிட்டு கிடக்கிறது அப்படிம்பார் அவர். ம் இவர் எடுத்து முடிச்சுட்டு, அடோ அப்பா பாப்பா 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 அத்தா பெஞ்சு ஒன்றுமே விட்டு போச்சப்பா அப்படிம்பார். ம் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி வந்து படுப்பார். நாங்களும் படுத்துருவோம். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி 1 மணிக்கு சலுப்புன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா அதை திருப்பி உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பார். அந்த தேன் ஆடை திருப்பி 3-4 மணிக்கு பார்த்தா கத்திக்கிட்டு கிடப்பார். இப்படி ஒரு நாள் நடந்துச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சார் அவர், ஒரு நாளாவது இந்த தேன் ஆடையை தூக்கி விஷம் வச்சு உனக்கு கொடுக்கலைன்னா பாரு அப்படிம்பாரு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நல்லா இருக்குதேன்னு தின்றுவார், திருப்பி கத்திக்கிட்டு கிடப்பார் வாந்தி எடுத்து. வைத்தா ஒருத்தனுக்கு அங்கே பேரே வச்சோம், பீச்சுருட்டின்னு. ஏன்னா டேராவில் படுத்து கிடக்கும் பாதியில் அவனுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. மணிக்கரை காடு தான். வெந்திரிச்சு வெளியே போய் பயந்துக்கிட்டு, யானை அடிச்சு போடும் புளியை அடிச்சு போடணும்னு பயந்துக்கிட்டு டேராவுக்குள்ளே பேப்பரை வச்சு பிஏ பேண்டு சுருட்டி பக்கத்தில் போட்டான். முடிஞ்சு பார்த்தா ஒரே நாத்தம். என்னடா நாறுதுன்னா ஒரு வேலையும் சொல்ல மாட்டேங்கிறான். தொடச்சிக்கிட்டான் குண்டியை, தண்ணி இருக்காதுல்ல அதிகமாக. அதுலேருந்தே அவனுக்கு பேரே பீச்சுருட்டி. இடையே பீச்சுருட்டின்னு தான் சொல்லுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் காடுகளில் நகைச்சுவையாகவும் இருக்குது. பசிக்காக இயங்கிய நாட்கள், படு பயங்கரமான நாட்கள், அதெல்லாம் கடந்து தான் உங்கள்கிட்ட இப்போ உட்காந்து பேசி. சார், அதே மாதிரி நாங்கள் உங்களோட ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாருமே ஒரே கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, பச்சை கலர் யூனிஃபார்ம். அது ஏன் அந்த பச்சை கலரு? இல்லை, காடு வந்து எப்போதுமே பச்சையாக இருக்கும். நீங்கள் அதிரடிப்படை வீரர்கள் போடுகிற உடையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட பச்சைக்கு சமமாக இருக்கும். வண்ண வண்ணமாக இருக்கும். அதில் காக்கி கலந்துருக்கும், பச்சை கலந்துருக்கும். ரைட்டாக எந்த கலரும் போட மாட்டாங்க. இப்போ அதிரடிப்படை காட்டுக்குள்ளே வர்றான்னா நாங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அவன் ஷூ போட்டுட்டு வருவான், ஒரு 30 போலீஸ் வந்தானா ஒரு பாதையை உருவாக்கிடுவான் புதுசாக. நாங்கள் பாதையெல்லாம் உருவாக்க மாட்டோம். எங்கெங்கெல்லாம் அந்த சந்து கிடக்கோ அங்கங்கெல்லாம் நாங்கள் போயிட்டே இருக்கோம். இடிக்கிற இடத்துல செதுக்கிடுவோம், வெட்டிடுவோம். எது அந்த செடி இடிக்குது, ரொம்ப போக முடியல உள்ள அந்த புதருக்குள்ள அப்படின்னா வெட்டிடுவோம். அதை வெட்டினா கூட வெட்டிட்டு அந்த செடியை தூக்கி தூர வீசிட்டு தான் போவோம். எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ள புதருக்குள்ள வீசிட்டு தான் போவோம். அதை வழியில் போட மாட்டோம். நீங்கள் அதிரடிப்படை என்ன செய்வான்னா, போகிற பாதையிலேயே அவனுக்கு செடி இடைஞ்சலாக்குன்னா வெட்டி போட்டு போவான். அவன் போனாவே ஷூ தெரியும், அந்த வெட்டின இடம் தெரியும், வெட்டி போட்டுருக்கிறான் எங்கிறது தெரியும். ஏன் அந்த உடையை வந்து பச்சையாகவே நாங்கள் வச்சுருந்தோம்னு சொன்னால், காடு பச்சை நிறம். இப்போ 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அவன் ஃபைனாக்குலர் வச்சு பார்த்தாலும் பச்சையாக தான் தெரியுமே ஒழிய, அசைவுகள் தெரியுமே ஒழிய, அசைவை கூட நாங்கள் கொடுக்கறதில்ல. ஒன்று
காடு என்ன நேரத்தில் இருக்கோ அந்த நேரத்தில் உடை மாட்டினா தான் எதிரிகள் கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் பச்சையை நாங்கள் எப்போதுமே மாட்டியிருப்போம். ஒரு காலகட்டத்தில் வீரப்பனார் ஆரம்ப காலத்தில் காக்கி போட்டிருக்கிறார். ம் பூதிப்பட்டிகாவிலேருந்து தப்பிச்சு வரும்போது அவர் காக்கி உடை தான் போட்டிருந்தார். ம் அது காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டோடு கூடிய நிறம் உடைய சட்டையை போட்டால் தான் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக அந்த உடையை. ஓகே சார். ரொம்ப ரொம்ப நல்ல இன்டர்வியூவாக இருந்தது சார். ஏன்னா நீங்கள் பல்வேறு தடவை இதை பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.